Hello viewers, welcome செய்யறேன் Agmal ஃபுட்க்கு. இன்னைக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்ல நம்ம ரொம்ப வித்தியாசமான முறையில் செய்ய போறோங்க சிக்கன். இந்த சிக்கன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதில் நம்ம கரியாண்டர் லீஃபு, புதினா லீஃபு இது எல்லாமே போட்டதால ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இது சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 15லேருந்து 20 இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவும் எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 இருக்கும். காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிவிடுங்க. இதுக்கு கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா இலை போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி போடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சேர்ந்து வரும். இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கலாம். பாருங்கள், இதில் நான் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் நவுத்திட்டு நம்ம போட்டு இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நம்ம வறுத்து செய்யக்குள்ளே நல்லா உங்களுக்கு வாசனை வரும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வறுத்து வரணும். நம்ம நிறைய போட்டோம் இல்லைங்களா, பாருங்கள் எவ்வளோ வதங்கி சின்னதாக ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்க முடியும். இது 1 கிலோ இருக்கும் சிக்கனுக்கு எடுத்து இதில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வறுத்துக்கலாம். எல்லாம் ஒரே ஏரியா போடக்கூடாது. பாருங்கள், ஒரே டைமில் எல்லாமே போடக்கூடாது. நான் பாதி போட்டு பாதி வச்சுக்கிட்டேன். அப்புறமா அதுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதிகமாக போடாத வறுக்கக்குள்ளே தண்ணி உங்களுக்கு விடாது. இந்த மாதிரி நல்லா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். அதிகமாக இதுக்கு வறுக்கணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் ப்ரௌன் ஆச்சுன்னா போதும். பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ரௌன் ஆச்சுன்னா போதும். இந்த மாதிரி செய்யக்குள்ள உங்களுக்கு உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும். மேலே உங்களுக்கு சீலான மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாவே கூடி இருக்கும். இப்போ இன்னொரு பேட்சும் இதே மாதிரி நான் வறுத்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு துண்டுங்க கொஞ்சம் பெரிய துண்டாக இருந்துச்சு அப்படின்னா கூட நல்லாவே இருக்கும். பார்த்துங்க. நம்ம வறுக்கக்குள்ளே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கிட்ட இருந்து இதுக்கு வறுக்கணும். வாங்க, இது எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் வறுத்து. இது பார்த்திங்கன்னா ஒன்றும் வெந்திருக்காது. நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு தான் இதுக்கு வறுத்துருந்தோம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3லேருந்து 4 இருக்கும் லவங்கு, 2 சின்னதாக பட்டை, 2 ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். நம்ம சிக்கன் வறுத்தோம் இல்லைங்களா, அதே அன்றைக்கி இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நேரம் பொரியட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சிறுசாக கட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருந்தேன். இதுக்கு நல்ல நம்ம கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். எவ்வளோ போடுறோமோ நல்லாவே உங்களுக்கு அந்த வாசனை இருக்கும். அந்த சுவையும் நல்லா இருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். பவுடர் மசாலா எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதில் கரியாண்டர் தூள் நம்ம 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறோம். நீங்கள் 1.5 டீஸ்பூன் கூட போட முடியும். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் காற்றுக்கு இருக்க மாதிரி போட்டுங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா நம்ம வதக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு வதக்குங்க. இதில் தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே போடுறோம். அதிகமாக போடக்கூடாது. இது ஒரு 1.5 தக்காளி இருக்கும். ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கூட போட முடியும். இது கொஞ்சம் பெருசாக இருந்ததால் நான் 1.5 எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். இதில் கொஞ்சம் நம்ம சால்ட் போட்டுக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும். இதில் கொஞ்சமாக தண்ணியை போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் தக்காளி.
பாருங்கள் நம்ம வந்து வதக்கி அரைச்சோம் இல்லைங்களா, வெங்காயம் அதே மாதிரி வந்து கொத்தமல்லி புதினா எல்லாமே. இப்போ இது வந்து இதில் அரைச்சி விழுதுக்கு போட்டுக்கலாம். அந்த ஜக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி போட்டு அதுவும் வந்து அலசி இதில் வந்து ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து வதக்கலாம். வதக்கி தான் நம்ம வந்து அரைச்சோம். இருந்தாலும் இந்த மசாலாவோட வதக்குள்ள இன்னும் கொஞ்சம் நல்லா சுவை குட்டியாக இருக்கும். பாருங்கள் நல்லாவே வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இருக்கும் நம்ம வதக்கிட்டோம். எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. பார்க்கறதுக்கே எவ்வளோ ஷைனியாக இருக்குது பாருங்கள். இது பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து பாப்புலரான ஒரு டிஷ்ஷு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கனுக்கு வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து வறுத்து வந்து போடக்குள்ள சிக்கனு உங்களுக்கு சிக்கனும் வந்து நல்லா அந்த ஜூஸியாக உள்ள வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா வெந்திருக்காது. இப்போ தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இது கூட நல்லா வந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி வந்து நான் ஒரு 1/2 டம்ளர் இருக்கும் எடுத்துக்கிட்டேன். அதிகமாக வந்து போடணுன்ட்டு இல்லை, ஒரு 100லேருந்து 150 ml வந்து போட்டால் போதும். இப்போ இதுக்கு மூடி வச்சு நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதுக்கு வேக விடலாம். அதுக்கு முன்ன கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடக்குள்ளே நம்ம அப்பப்போ நடுவுலையும் வந்து கிளறி கொடுக்கணும். நான் வந்து ஒரு 15 நிமிஷம் இருக்கும் இதுக்கு வேக விட்டுருந்தேன். நீங்கள் வந்து 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக விட முடியும். இது பாருங்கள் இந்த சிக்கன் வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் அதில் அப்சர்வ் ஆகி இது வந்து நீங்கள் சப்பாத்தியோட ரொட்டியோட அதே மாதிரி சாதத்தோடையும் வந்து ரொம்ப வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னா மறக்காத வந்து காமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு ஃப்ளேவரிங் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது இல்லாத நம்ம போட்ட புதினா கொத்தமல்லி வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு டைஜஷனுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணோம். அவ்வளோ வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நம்ம வந்து செஞ்சுருக்கிறோம். உங்களுக்கு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாலக் பன்னீரும் வந்து எந்த சேனலில் போட்டிருக்கேன். தேவைன்னா கீழே வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து சேரும். என்ஜாய் ஃபுட்.